ஊக்கத்தொகை வாங்கிட்டு 143 கோடி ரூபா ஊக்கத்தொகை கேட்டாங்க. உடனே சிஎம் சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. என்னென்னா பால் உற்பத்தியை கூட்டணும். ரெக்யூர்மெண்ட் எல்லாம் வந்து குறைஞ்சலேருந்து இப்போ 6 லட்சம் லிட்டர் கூடியிருக்கு. இது வந்து 54 லட்சம் லிட்டர் கூட்டணுங்கிறதா எங்களுடைய எண்ணம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பூர் ஆவினை ஆய்வு செய்வதற்காக வந்திருந்தாங்க. அவங்கள சந்தித்து சங்கத்தின் சார்பாக ஊக்கத்தொகையை உடனடியாக விடுவித்ததுக்கு நன்றி தெரிவித்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 10 ரூபா கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையாக. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் 3 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதை 10 ரூபாயா உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி பால் விலை வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாகாத விலையாக இருக்குது. ஒரு லிட்டர் உற்பத்தி செய்கிறதுக்கு தீவன செலவு மட்டும் 38 ரூபா வருது. இப்போ ஆவினில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா 32 ரூபா சராசரியாக கொடுக்குறாங்க. அதை வந்து உயர்த்தி கொடுக்கணுங்கிறத மனுவாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இப்போது ஈரோடு தீவன தொழிற்சாலை வந்து இயங்குறதில்ல. அதை இயங்கணும், உடனடியாக அது தீவன சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நன்றி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா தேவையான பாலுக்கு 50,000 லிட்டர் வரைக்கும் எனக்கு விற்கணும், சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். பால் விலை குறைச்சது நம்ம தான் 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கடைசி குவாலிட்டி. அப்புறம் ஃபேக்ட்ரி தக்கன கொஞ்சம் மாற்றி வச்சு கொடுக்குறோம். அவங்க வந்து 52 ரூபா 53 ரூபா விற்கிறாங்க. வெளியில் ஏற்றணும். வெளியில் பால் விற்காது. நம்ம அது பெரும்பாலும் நம்மளுடைய பாலுக்கு வந்து இந்த இப்போ நிறைய மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பால்னு சொல்லி தீபாவளிக்கெல்லாம் நிறைய விற்பனையெல்லாம் 25 கோடி வருஷம். அதனால் குவாலிட்டி ஆஃப் தி வந்து மெயின்டைன் பண்ணுறோம். குவாலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ், நெய், பால்கோவா, இப்போ ஸ்வீட்ஸு, மிக்சர்ஸு, பன்னீர் ஃபேக்ட்ரி வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் வந்து பன்னீர் வந்து மில்கி மிக்சரும் வந்து பெரிய அளவு நடத்துகிறாங்க. அதுக்கு காம்படிஷனில் இது வந்து ஜனங்கள் நன்மைக்கிறது தான். பால் ஆவின் வந்து எதுக்காண்டு வைக்கிறதுனா பால் விலை கூடிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆள் வேணும். என்னென்ன பிரைவேட்னா அதிகமாக வைக்கிறாங்க, 60 ரூபா வைப்பாங்க. நாங்கள் 40 ரூபா வைக்கிறோம், இப்போ 52 ரூபா வைக்கிறாங்க. அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இடம் இல்லாது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டோ ஆவினோ இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் வந்து எதுக்காக நடத்துறதுன்னா ஜனங்களுடைய நன்மைக்காக நடத்துறது தான் நம்மளுடைய இந்த மாதிரிலாம். அதில் விலை கம்மியாக தான் இருக்கும். ஏழை எளிய மக்கள் இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க, கட்டணமில்லா பேருந்து கொடுக்குறோம், காலையில் உணவு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக பயணங்கள். அது மாதிரி இந்த இதுங்க வந்து பால்வளத்துறையும் போக்குவரத்துறை. நான் 1 வருஷம் போக்குவரத்துறை பார்த்தேன். அப்போ தான் அந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கொடுக்குது. இப்போ கூட புது பஸ்ஸெல்லாம் கேட்டாங்க. சரி விளைச்சிட்டு இந்த அரசாங்கம் வந்து கீழ் வந்து மக்களுடைய நன்மையை கருது, கீழ்மட்டத்தில் நன்மைகளை கருது தான் இந்த அரசாங்கம். அதனால தான் இப்போ பால் விலை 40 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். ஊக்கத்தொகை வாங்கிட்டு 143 கோடி ரூபா ஊக்கத்தொகை கேட்டாங்க. உடனே சிஎம் சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அவர் நீங்கள் ஒன்று மாற்றினீங்க, நம்ம கொடுக்குற காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 29 காசு நம்முடைய பணம் தான், வரி பணம் தான். அதை வச்சு தான் இப்போ மேனேஜ் சொல்கிறாங்க. ஊட்டிலாம் வந்து 3 ரூபா 14 காசு கொடுக்குறாங்க. 1 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்ம வரியாக கொடுக்குறது 1 ரூபா கொடுத்தோம்னா 29 காசு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறோம். நிறைய திட்டங்கள் இருக்குது. இது மாத்திரம் இல்லை. நான் முதல்வன் திட்டம், திட்டம், முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு வாசல், சாப்பாடு, நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய கவர்மெண்ட்டில் வந்து பால் மாத்திரம் இல்லை, போக்குவரத்து மாத்திரம் இல்லை, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு அரசாங்கமே செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது இருக்கட்டும். இருந்தாலும் இந்த அரசு வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசு. அவ்வளோதான். வேற என்ன கேள்வி அதாவது இப்போ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது என்ன ஆவின் பெஸ்ட்னு ஸ்வீட்னு. இப்போ மதுரையில் ஐஸ்கிரீம்னா நல்ல வரையில் விற்கிது. ஆவினில் ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறான். மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீமில் ஆவின் தான் பெஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா பால் உற்பத்தியை கூட்டணும். ப்ரொக்யூர்மெண்ட்டை கூப்பிடணும், சேல்ஸை கூட்டணும். ப்ரொக்யூர்மெண்ட் இப்போ எல்லாம் வந்து குறைஞ்சலேருந்து இப்போ 6 லட்சம் லிட்டர் கூடியிருக்கு. இந்த இது வந்து 54 லட்சம் லிட்டர் கூட்டணுங்கிறதா எங்களுடைய எண்ணம். அதனால் இந்த டார்மண்ட் சொசைட்டி பூரா 300 சொசைட்டி இருக்குது செயல்படாமல். அதில் பூரா தமிழ்நாடு முழுக்கும். அதில் பூரா இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பால் உற்பத்தி. எம்டின்னு சொல்கிறேன். எம்டி நீங்கள் காட்டில் பாருங்கள். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அவர் நேற்று கூட அவருக்கு சத்தம் போட்டாங்க. எம்டி ஜிஎம்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பெரிய டிஸ்ட்ரிக்ட். அங்கே 6 தொகுதிகளே நல்ல பால் வளர்ச்சிட்டு எல்லா கம்யூனிட்டி பால் தொழில் பண்ணுறாங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு பக்கம் விவசாயிகள், ஒரு பக்கம் கன்சியூமர்ஸ். அரசாங்கத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அதிகமான விலைக்கு கொடுக்க முடியாது. கூட்டலைன்னா
விவசாயத்தையும் போக முடியாது. இப்போ நீங்கள் அரசாங்கம் தான் இப்போ ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு 3 ரூபா ஒரு லிட்டர் கொடுத்தோம், 140 அதை பேலன்ஸ் பண்ணி அதை நாங்கள் ஓட்டுவோம். அது வேறு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். மாடர்னைஸ் பண்ணுவோம், நல்ல குவாலிட்டியாக கொடுப்போம் ஆவின். வேறு என்ன க்ரீன் பேக்கெட் எப்படியா 30 நாள் பால் ஏதாவது கேட்குறீங்களா இல்லை எது கேட்குறீங்க? 30 நாள் கிடாமல் இருக்க வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ ஏற்றுமதி பண்ணாங்க கொடுத்துட்டு வடகிழக்கு மாநிலங்கள் பால் ரொம்ப மணிப்பூர் இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பால் ஏற்றுமதி கிடையாது. பவுடர் தான் வச்சு பண்ணாங்க. இப்போ தான் பால் வந்து 30 நாள் கிடாத பால் தயார் பண்ண சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி போட்டுருந்தாங்க. சோனிங்கல் வந்து உள்ளது. நானும் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி இப்போ 40,000 லிட்டர் ஒரு நாள் தயார் பண்ணிட்டாங்க. அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இல்லை ஒரு 3 மாதம் எல்லாம் சரியாயிடும். எவ்ரி திங் வில் பி கிளியர். ஒரு பிரச்சனையும் வராது. வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது.